அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம கருவாட்டானம் காய்ச்சுவோம் வாங்க. சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் கொடுத்துக்குவோம். கொஞ்சோண்டு கடலை எண்ணெயும் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயிலும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்து அதில் கொஞ்சோண்டு வெந்தயத்தை கொடுத்துக்குவோம். வெந்தயம் பொரிஞ்ச உடனே நம்ம பூண்டையும் சின்ன வெங்காயமும் நான் தட்டி வச்சுருக்கேன். அதை கொடுத்து ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் உரித்து வச்சு அதையும் கொடுத்துக்குவோம். கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காய் கொடுத்து ஒரு வதக்கி நம்ம மிளகாத்தூள் இப்போ கொடுத்துருவோம். மிளகாத்தூளையும் மஞ்சத்தூளையும் கொடுத்து கொஞ்சம் மல்லித்தூள் அதிலே கொடுத்து கருவாடை கொடுத்து பிரட்டி விட்டுருவோம். தக்காளி பேஸ்ட்டாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி தான் அரைச்சி வச்சுருக்கேன். அது போதும். தக்காளியை கொடுத்துருவோம். அதுக்கு மேலே புளியை கொடுத்து நம்ம உப்பையை கொடுத்து மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் காணும். இன்னும் நல்லா கொதிச்சா தான் நல்லாயிருக்கும். மிளகுத்தூளை மேலே கொஞ்சோண்டு கொடுத்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் கொஞ்சம் கொடுத்துருவோம். கொடுத்து மூடி போட்டுருவோம். பார்த்திங்களா கதன்னு வந்துருச்சு பாருங்க. ஆனால் அது நீங்கள் வெண்டைக்காய் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை வெறுசாகவே வெங்காயம் கருவாடு நீங்கள் கொடுத்து நீங்கள் இது பண்ணலாம். இல்லாட்டி முருங்கைக்காய் நான் இப்போ கத்திரிக்காய் வாசலில் விற்றதுனால பிஞ்சு கத்திரிக்காய் இருந்துச்சு. சரி நம்ம அதை கொடுத்து ஆக்குவோன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இதில் முட்டையை உடச்சி 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். முட்டை உடச்சி ஊற்றினா சூப்பராக இருக்கும் கருவாட்டானம். முட்டையை 2 முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். மூடியை போட்டு திறந்து பாருங்க. கதண்டு கருவாட்டானம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.